இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 6, 2025 6/1/2025 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:07 வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி மாலை 6:25 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு சந்திரன். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு சந்திரன் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார். அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு இன்னைக்கு மன சஞ்சலம் ஏற்படும். அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலை விஷயத்தில் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நீங்களாக சில கற்பனையை பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு மன சஞ்சலம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான எண்ண விரயங்கள் அதிகரித்து தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க சொல்கிற பேச்சு கேட்டு டாக்டர்ஸ் கிட்ட கேட்காம நீங்களாக மருத்துவத்தை பார்த்தால் சங்கடம் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தான் கவனிச்சுக்கணுமே தவிர அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை விஷயமாகவோ அல்லது வீடு விஷயமாகவோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக குறிப்பாக உங்களுடைய பதவி வேலை சம்பந்தமாக அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தடுமாற்றம் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் உங்களுக்கு இன்னைக்கு காதில் எடுபடாது. நீங்கள் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. ஆனால் அதை கேட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் உங்களுக்கு அதை கேட்காததுனால இன்னைக்கு தேவையற்ற விரயங்கள் ஏற்படும். அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் ராகு சந்திரன் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய செல்வாக்கை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளின் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட பிணக்குகளை களைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு மரியாதைகள் கிடைத்து நன்மைகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாகவோ உடன்பிறப்புகள் மூலமாகவும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. நீண்ட நாட்களாக வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல செய்தி வரும். உங்களுடைய நண்பர்களின் உதவியை நாடாமல் நீங்களே தனிமையாக முடிவெடுத்து செயல்படுறது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிக்கான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சரி ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை உங்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அலுவலக ரீதியாக அஃபீஷியல் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட பிணக்குகளை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வியாபாரத்தில் சிறுத்த லாபம் தான் இருக்குமே தவிர பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு குடும்பத்தினரிடையே எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். தந்தை மூலமாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக அஃபிஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சக பணியாளர்களின் ஆலோசனை லாபத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அறிவுத்திறமையின் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் எதனால அப்படின்னா நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அல்லது தடுமாற்றங்கள் விலகும். அதனால உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பான வேலைகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனா இருக்காரு. அதனால இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பா உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த விஷயங்கள் பூமி தொடர்பான வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும். தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும். கடன் உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூத்த சகோதரர்களின் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தந்தையின் உதவியும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் உதவி உங்களுடைய வீட்டில் இருக்கிற சில எதிர்பாலினத்தவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் தடைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்கள் அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் பார்ட்னராக இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் யாருக்கிட்டையும் நீங்கள் இன்னைக்கு எரிஞ்சு விழாமல் இருக்கணும். அதை முயற்சி பண்ணுறது நல்லது. எரிஞ்சு விழுந்து பேசினீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது போல உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் ஏற்படும். அறிவை நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுப்பீங்க. அதாவது நிறைய விரயமாகும். உங்கள் அறிவு விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுத்தப்படுகின்ற தொல்லைகளை சமயோஜித புத்தியை கொண்டு சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசி. இன்று அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதுவும் மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனியின் நட்சத்திர சாரம். அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு முன்கோபத்தோடு பேசுவீங்க. இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் விரக்தியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கடன் பற்றி உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கும். கௌரவம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அறிவுபூர்வமாக இருக்குது. அதனால் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தால் நல்லது. ஏன்னா மனசு ஒரு நிலையில் இருக்காது. ஒரு விதமாக நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் விஷயத்தில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அதே சமயம் நீங்கள் அவங்க கேட்காம அட்வைஸ் கொடுக்குறதோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் கேட்குறதையோ தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். இன்றைக்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேல் அதிகாரிகள்கிட்ட டைரெக்டாக டீல் பண்ணுங்கள். இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நாட்டாமன் டு மூணாம் பங்காளி டு நாட்டாமன் டைரெக்டாக இருக்கணும். இந்த மீடியேட்டர் வச்சு பேசினீங்கன்னா இன்றைக்கி வேண்டாத பேச்சுக்கள் உங்கள் கௌரவத்தை பாதிப்பை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை கெடுக்கிற மாதிரி உடன்பிறப்புகள் செயல்படுவார்கள். அவர்களுடைய குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வார்த்தை விரயங்களால் உறவுகளை பகைத்து கொள்ளக்கூடிய தடுமாற்றமான நாள். கன்னி ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது சந்தோஷமான அனுபவத்தை ஏற்படுத்தும்.
வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் சொல்லப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை நீங்கள் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வீடுமனை வாங்குவதற்கு ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான ஒத்துழைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுடைய வேலையில் சில பிரச்சனைகளுக்கு சுழுவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்துக்கு விட்டு கொடுத்து செயல்படுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி யாருக்கிட்டையும் சந்தோஷமாக இருங்க, நிதானமாக பேசுங்க, அடுத்தவங்களுடைய தவறை பெருசுபடுத்தி பேசாதீங்க. இன்று உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுடைய பிடிவாதம் அல்லது உங்களுடைய கஸ்டமருடைய பிடிவாதம் எரிச்சலை ஏற்படுத்தினாலும் நீங்கள் நட்பு பாராட்டி பேசுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் மத்தியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. பெருத்த லாபம் ஏற்பட்டு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, ஆனால் சின்ன லாபத்தோடு முடிஞ்சு போயிடும். அதனால் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்க்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இன்னைக்கு லாபம் இல்லாமல் இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இன்று தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரம் செவ்வாயின் சாரம். அதனால் செவ்வாயினால் உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையுடன் புரிதல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றம் அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டிலேருந்து விலக்கு ஏற்படுறது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஆனால் தொழில் வேலை உத்தியோகத்தில் நீங்கள் பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பதட்டம் அடைஞ்சிங்கன்னா எந்த ஒரு காரியமும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒன்றா அலைச்சல் இருக்கும், இல்லாட்டி உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணத்தின் காரணமாக. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அஃபீஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் எனிமிட்டியிலேருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக, ப்ரொஃபஷனல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தவர்களின் உதவி சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சந்தேகத்தை விடுத்து அவங்களுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். மனசில் ஒரு விதமான பயம் இருக்குது, வேலை போயிடுமா, இல்லை வேலையில் யாராவது என்னை பற்றி தப்பாக பேசுவாங்களான்ட்டு. ஆனால் மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி ரெண்டும் நடக்கிறதுக்கு எய்தர் ஏ ஆர் பி ரெண்டுமே நடக்கும். இல்லாட்டி எதுவுமே நடக்காமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வண்டி வாகன வகையில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறது. குழந்தைகள் சார்ந்த, உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, கலைத்துறை சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட காற்று வீசுவதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமைகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. வக்கரகதியில் இருக்கிறதுனால அவர் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி புதிய யுக்திகளை கையாண்டு அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் என்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். தன லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். நிலம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்தெல்லாம் உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வேற்று மதத்தினரின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதனால உங்களுக்கு மரியாதைகளும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் காணாமல் போவார்கள் அல்லது அடங்கி இருப்பார்கள். நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபாரத்தில் தொய்வு, தடுமாற்றம், தோல்வி சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வந்து மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நல்ல மாற்றம்னா மருத்துவ ரீதியான உதவியின் மூலமாக ஆரோக்கியத்தில் இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகள் சற்று எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுனால நிலத்தை சம்பந்தமா எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. இன்னைக்கு நிலத்தை விற்கணும், இல்லை நிலத்தை வாங்கணும், இல்லை கைமாற்றி விடணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லை குடும்பத்தில் இருக்கு. அதனால சமயோஜிதமாக செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒன்றா குடும்பம், இளைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வீட்டில் அனாவசியமான வாக்குவாதம் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தைகள் பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் செய்த சில சங்கடங்களின் காரணமாக குழந்தைகளின் பிடிவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை சொந்தமாக தொழில் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அலைச்சல் இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல்னால எந்த விதமான லாபமும் இல்லாமல் திரும்ப மாட்டீங்க. லாபத்தோடு தான் திரும்புவீங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தான் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் அறிவுபூர்வமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் வீட்டில் பேசினீங்கன்னா வீட்டில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வரக்கூடிய சூழ்நிலை. ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு அவங்க எடுக்கிற முடிவுக்கு ஒத்து போகிறது நல்லது. மகர ராசி. இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக நீங்கள் உங்களுக்கு செஞ்சுக்கணுன்ற சில விஷயங்களை யோசித்து வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி மோதிரம் வாங்கி போடணும், செயின் வாங்கி போடணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் நன்மைகள் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் ஏதாவது இருந்ததுனாலோ இல்லை உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறனால உடல் சோர்விலிருந்தும் மனச்சோர்விலிருந்தும் வெளிவருவீர்கள். குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் பேசும் பேச்சுக்களோ எடுக்கும் முயற்சிகளோ வெற்றியை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அவர்களை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அவர்களுடைய குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அமோக பலன்கள் ஏற்படும். யார் கூட இருந்தாலும் சரி அவங்கள விட நீங்கள் சாமர்த்தியம்னு காமிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன், மறைவு ஸ்தானங்களில் இருந்த இன்ஃபெக்ஷன்லாம் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. இதனால் மன நிம்மதி ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம், உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பணப்பிரச்சனை இருக்குது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆதாயம் அதிகரித்து வெற்றிகள், இணக்கமான சூழ்நிலை மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கும்பராசி. 2ஆம் இடத்துல வளர்வரை சந்திரன் நல்ல வார்த்தைகளை பேசி
ஆதாயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நாஜுக்காக பேசுவீங்க, அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் பேசுவீங்க. ஆனால் நிறைய பொய் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசுகிறது எல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சி பேசினீங்கன்னா அடுத்தவங்க நீங்கள் வேணால் ஏமாத்துறதா நினச்சிப்பீங்க. அடுத்தவங்க யாரும் ஏமாற மாட்டாங்க. அதனால் மறைமுகமாக உங்களை கிண்டல் கேலி பேசுகிறதுக்கு நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உண்மைத்தன்மையை பேசுவது, ஆராய்வது நல்லதை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால எதிரிகள் மீண்டும் தலை தூக்கினாலும் அவர்களை பேசியே சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க அரசியல் துறை சார்ந்தவர் அல்லது வழக்கறிஞராக இருந்தால் இன்று உங்கள் எதிரிகள் நட்பாக பழகக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பேசி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு பதவி உயர்வின் மூலமாக மீண்டும் உங்கள் சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்களுக்கு இது அனுகூலம் ஏற்படும். இல்லை, குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் சார்னா இப்போ பிரியறதுக்கும் வாய்ப்பு வருது. எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நேரம் இது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் உங்கள் நிலத்தையோ வீட்டையோ அடமானம் வச்சிடாதீங்க. இன்றைக்கி பணம் சார்ந்த தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வருங்காலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அவசரப்பட்டு எடுக்காதீங்க எந்த முடிவையும். நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. எதிரிகள்கிட்ட பேசும்போது கூட நிதானத்தை கடைபிடிங்கள். உங்கள் கௌரவம் பாதுகாக்கப்படும். மீன ராசியில் சந்திரன் ராகு சேர்க்கை. வளன்ட்டு பேசுவீங்க. வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்கள் கற்பனை தான் ஜாஸ்தி இருக்கே தவிர உண்மைத்தன்மை இல்லை. உண்மைத்தன்மை இல்லாததுனால எதிரிகள் உங்களுக்கு மறைமுகமாக சில விஷயங்களை உணர்த்துவதற்கு முயற்சி எடுப்பாங்க. அது நண்பர்களே அப்படி செய்வாங்க. ஆனால் எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றத்திற்கு முயற்சி எடுத்தால் இன்றைக்கி ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகளோ வரவேண்டிய பதவி உயர்வோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு கற்பனையில் வரக்கூடிய வார்த்தைகளை பேசாதீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மனசில் ஒரு விதமான தைரியம் இருக்குது. ஆனால் கற்பனையின் காரணமாக சில தவறுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், பணம் சார்ந்த முதலீடுகளில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. செலவுகள் ஜாஸ்தியாகும். கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் வேலை வாய்ப்பில் இது நாள் வரைக்கும் ஒரு வேலை போச்சு, இன்னொரு வேலை கிடைச்சது, இன்னொரு வேலை போச்சு, மூணாவது வேலை கிடைச்சதுன்னு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களை விட்டு வெளியில் போனவங்க, உங்களை வேண்டான்னு சொன்னவங்களே உங்களை திருப்பி அழைத்து வேலை கொடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரித்து பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமான தெளிவான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.